ஃபஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காய் சீவிறதை வச்சு நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து சீவி எடுத்துக்கலாம். சீவி எடுத்தாச்சு. இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி இதை நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் காஞ்சிச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாயை பொடியை கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் பாதி வணங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு கேரட்டை வந்து துருவி இதில் போட்டுக்கிறேன். இப்போ காய் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி காய் சீவிரத்தில் சீவி தண்ணி ஊற்றி புளிஞ்சு வச்சுருக்கோம். அதே இதில் போட்டுக்கிறேன். இப்போ காயெல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இதை அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு குண்டாவில் 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏற்கனவே காயில் போட்டிருக்கோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் 2 சிட்டிகை அளவு போட்டுக்கிறேன். கறிவேப்பிலை தலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். போட்டு இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே குழந்தைகளுக்கு கொடுக்கணுன்னா மிளகாத்தூள் இல்லாமல் கூட போட்டுக்கலாம். இந்த வதக்கி வச்சுருக்கிற காயை வந்து இந்த முட்டையில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற்றியாச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம வந்து ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பாருங்க திருப்பி போட்டுட்டேன். இந்த அப்படியே வந்து 2 நிமிஷம் வேகட்டும். பாருங்க வெந்துடுச்சு. அப்படியே திருப்பிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேக் அப்படியே எடுத்து இதில் வச்சுக்கலாம் தட்டில். பாருங்கள் வெஜிடபிள் எக் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து இதை வந்து 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி கீத்து போட்டு எடுத்து ஒருத்தருக்கா வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் அருமையான ஒரு எக் ஆம்லெட் வெஜிடபிள் ஆம்லெட் ரெடி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.